அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனலில் ஆக்டிங் டிரைவருக்கான வீடியோஸ். இப்போ இதில் ப்ரொமோஷன் வீடியோஸ், இந்த ஷாப் வீடியோஸ் இதெல்லாம் வராது. அப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற சேனலும் இது கிடையாது. இப்போ உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சேனல். இதில் வியூஸ் போகாது, அது எனக்கு தெரியும். ஏன்னா இது வெறும் ஆக்டிங் டிரைவருக்கான சேனல். அப்புறம் சொந்த வண்டி வச்சுருக்கவங்க, டிரைவிங் தெரியாதவங்க, இவங்களுக்கான சேனல்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தானே டியூட்டி கொடுக்க போகிறாங்க. அதனால் அவங்களும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இதில் எல்லாம் ஜென்யூனாக தான் இருக்கும் வாய்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எப்படியும் அதில் ஒரு நாளில் எப்படி நான் 2500 சம்பாரிச்சேன்றதை நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதுக்கான எப்படி சம்பாரிச்சேன்றதும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன். அவுட் ஸ்டேஷன் எங்கன்னா சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு தஞ்சாவூர் போயிட்டு வரணும். இப்போ டேரிஃப் எப்படி சொன்னாங்கன்னா 1300 12 ஹவர்ஸு. எனக்கு காலையில் 6 மணிக்கு பிக்கப் இருந்தது. 6 மணிக்கு பிக்கப் பண்ணி நைட்டு 2 மணி வரையும் போச்சு. 1:30 மணிக்கு விட்டாங்க. ஆனால் 2 மணி கணக்கு தான் வரும். டோட்டலாக 20 மணி நேரம் போயிடுச்சு. 20 மணி நேரம் போனதில் எனக்கு பேசிக் டேரிஃப் 1300 ப்ளஸ் அடிஷ்னல் 100. ஸோ கஸ்டமர்கிட்ட நான் 2000 ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போது கஸ்டமர் என்ன சொன்னாங்க, அவங்க எக்ஸஸாக எனக்கு காசு கொடுத்தாங்க. 2500 கொடுத்தாங்க. என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ இப்போ வரைக்கும் ஓட்டுனதுக்கு எவ்வளோ சேலரின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஓனருக்கு சொன்னது நம்ம ஓனர் தான் சொல்லணும். அவங்கக்கிட்ட போயிட்டு குரூப்லாம் சொல்லக்கூடாது. ஓனர் இந்த டேரிஃப் தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம இந்த டேரிஃப் சொன்னோன்னா அவங்களே கால்குலேஷன் போனாலும் அதே ரேட் தான் வந்தது. 2000 வந்தது. கஸ்டமர் நம்ம வண்டி ஓட்டுனதை பார்த்து அதிகமாகவே கொடுத்தாங்க. 2500 கொடுத்தாங்க 1 டேக்கு. காலைல 6 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் ஓட்டுனதுக்கு. அப்போ நம்மளுக்கு இதில் லாபம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 அவருக்கு சிசி கமிஷன் 200 ருபீஸ் நம்ம போட்டுருவோம். பேலன்ஸ் நம்மளுக்கு 1800 ப்ளஸ் அந்த 500 நம்மளுக்கு தான். அது கணக்கில் காட்ட தேவையில்ல. அது ஓனருக்கும் தெரியும், அங்கே நம்மளுக்கு டியூட்டி கொடுத்தவங்களுக்கும் இது நல்லாவே தெரியும். இப்போ இது மாதிரி நம்மளுக்கு கஸ்டமர் அமையணும். அது மாதிரி அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கெயின் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். இது என்னோடய அவுட் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு டியூட்டி. ஓகேங்களா. என்னோடய ஃபஸ்ட்டு சேலரின்னு பார்த்தா வெறும் 450 ரூபா தான். அதுலேயும் 45 ரூபா கமிஷன் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 405 ரூபா தான் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி. இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புதுசாக லைசன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 450 ரூபாய்க்கு தான் ஓட்டி ஆகணும். ஃபஸ்ட்டு 450 ரூபா ஓட்டி ஒரு வண்டியாக நீங்கள் டச் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக், அப்புறம் நம்ம இவி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா, லோக்கலில் ஓட்டி கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல டேரிஃப். இப்போ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு சரியாக ஓடல. அமௌண்ட் சரியாக ஃபிக்ஸ் ஆக மாட்டுது. இது குரூப்லேயே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கொஞ்சம் மாறுச்சுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் லோக்கல்லேயே 1000 ரூபா ஓட்டுற மாதிரி வந்துடும். 5 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு அது மாதிரிலாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் என்னென்ன டேரிஃப் மாறுது, என்னென்ன பண்ணுது நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ்.